வணக்க மக்களே, நான் உங்கள் சித்த மருத்துவர் கீதா மோகன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அளவீடு இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மைய புள்ளி இருக்குது. அந்த புள்ளிகள் மூலமாகத்தான் நம்மளுடைய கழிவுகளையும் வெளியேற்றும், இங்கே இருக்கிற உயிர் சக்தியும் உறிஞ்சு கொள்ளும். அதுதான் மருத்துவ ஜோதிடத்தினுடைய கான்செப்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனுங்களே, ரோகிணி நட்சத்திரத்துக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக வேர்க்கும். ரோகிணிக்கு ஒரு மாதிரி வேர்க்கும், ஆயில்யம் ஒரு மாதிரி வேர்க்கும். அந்த ஆயில்யம் வேர்க்கிறது எப்படி வேர்க்கும்னா, உள்ளங்காலும் கையும் வேர்க்கும். இப்போ நம்மளிடம் ஒரு நோயாளிகள் அழைச்சிட்டு வந்தாங்கன்னா அது இயல்புன்னு சொல்லி நான் அனுப்பிச்சிடுவேன். அவங்களுக்கு அது இயல்பு, மாற்றாதீங்க, இல்லை மாற்றணும் அப்படின்னு அவங்க கேட்டால் கூட நான் அதுக்கு பதிலாக வேறு ஒரு டெக்னிக்கை சொல்லி அனுப்பிடுவேன். ஆனால் இப்போது நான் அதுக்கு வைத்தியம் செய்கிறேன், இயற்கையாக வைத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏதாவது ஒரு மருந்தை கொடுக்குறாங்க. அது என்ன மருந்துன்னு நான் விமர்சனம் பண்ணலை, அது சைடு எஃபெக்ட் வராதுன்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா ரோகிணிக்கும் அந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் சந்திரனோட உச்சமாற வீடும் இது ஆட்சியாக வீடுங்கிறதுனால வேறு ஒரு பிரச்சனையை அது கொடுக்கும். ஏன்னா நரம்பு மண்டலத்தினுடைய செய்கையினால் அது அதனுடைய எமோஷ்னல் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலாம், அல்லது வேறு விதமாக நம்ம அதனுடைய இதை மாற்ற முடியும். ஆனால் நிறைய பேர் அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க. மருந்து கொடுத்தா இது வேறு ஒரு விளைவை ஏற்படுத்தும். ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்படி தான் ஒரு விஷயத்தை சரியான அடிப்படையான உடம்பினுடைய அழகு அந்த என்ன விகிதாச்சாரத்தில் இருக்குதுன்னு தெரியாமல் நாங்கள் என்ன வேணால் கொடுப்போம், ஆனால் இதுக்கு சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட யாராவது நோயாளிகள் வந்தால் இது இயல்பு, தயவுசெய்து அதை விட்டுருங்க, நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணணுன்னா வேறு மாதிரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு மாதிரி நம்மளுடைய கழிவுப் பொருட்களையே நம்ம வெளியேற்றினாலே அது சரியாக போயிடும். அதை விட்டுட்டு அதுக்கு மருந்து கொடுத்தா அது வேறு ஒரு விளைவை ஏற்படுத்தும். சிதர்களுக்கு நன்றி, வணக்கம்.